அது நல்ல பிள்ளைங்க அழகு. இப்போ நான் சொல்கிறேன், அக்கா நீ காசு கொடுத்தலாக்கா பிரியாணி வாங்க சொல்லி கடைக்கு போய் பிரியாணி வாங்கினேங்க்கா. முதல்ல ஏன் பிரியாணி ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேங்க. அந்த பிரியாணியில் உப்பு சப்பு ஒன்றுமே கிடையாது. என்னடா அது பிரியாணி நல்லாவே இல்லையன்ட்டு உனக்காக ஒரு பிரியாணி நீ வாங்க சொன்னல, அந்த பிரியாணியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேங்க. சிக்கன் வேகவே இல்லைக்கா, மசாலாலாம் அப்படியே மேலே மெந்து நின்றுது. என்னடா இது அக்காவுக்கு வாங்கிட்டு போகிற பிரியாணி சரியில்லையே, ஒருவேளை நம்ம ஜட்ஜ் பண்ணது தான் ஒருவேளை தப்பாக இருக்குமோ நினச்சி 3ஆவதாக ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணங்க. அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேங்க. அதுவும் வீடாக போட பிரியாணியாக இருந்துக்கா. அந்த பிரியாணி உனக்கு வாங்கி கொடுத்துருந்தா சொல்லியிருப்பேன். இந்த உறவு முறையில் தம்பிக்கிட்ட பிரியாணி வாங்கி கொடுக்க சொன்னால் அவங்களுக்கு கேவலமாக ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துறான்னு ஊர் ஃபுல்லாக நீ டமுக்கு அடிச்சிட மாட்டேன். ஜோசிக்காரு சொன்னாரு 30 வயசு வரைக்கும் தான் கஷ்டம் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வயசாக தானா பழகிடும் அப்படின்னு சொன்னாரு. அக்கா இவங்க அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி இல்லக்கா. அது மட்டும் இல்லக்கா, புதுசா யாரெல்லாம் அமௌண்ட் போறாங்களோ அவங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீயா தராங்கக்கா. அது மட்டும் இல்ல, காரு ஸ்கூட்டரு பைக் அப்படின்னு பரிசுலாம் தராங்க. அதோட நான் போற 5 லட்சம் ஒரு 5 வருஷம் கழிச்சு 15 மடங்கா திருப்பி நம்மளுக்கு தருவாங்களாம். அதெல்லாம் சொன்னாங்கக்கா. அதனாலதான் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில நான் 5 லட்சம் ரூபாய் போடலான்னு இருக்கேன். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வரும். நீங்க பேராசைப்படுறது தெரிஞ்சுதான் உங்களை ஏமாத்துறதுக்கு நல்ல ஐடியா பண்றானுங்க. அதே மாதிரி எல்லாரும் போய் கொத்தா உழுறீங்களாங்க, திருந்தவே மாட்டீங்களா நீங்களா? புது இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு கடைக்கண்ணி கூட இல்லையே. ரொம்ப வாசிக்காத. கடை இல்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு கண்ணியாச்சும் இருந்திருக்கலாம்ல. இந்த டக்கால்ட்டி வேலை என்கிட்ட வச்சுக்காத. உங்க கடையில குளிக்கிற சோப்பு இருக்கா? கடையில குளிக்கிற சோப்புலாம் இல்ல, உங்க வீட்டு பாத்ரூம்ல எடுத்துன்னு போய் குளிக்கிற சோப்பு தான் இருக்குது. அதை வாங்கி போய் பாத்ரூம்ல கிளி.